ஐயா, போஸ் வர சொல்லு. போஸ் சாரும் தாஸ் சாரும் சம்பள பணம் எடுக்கிறதுக்கு பேங்க்குக்கு போயிருக்காங்க ஐயா. ஓ, மறந்துட்டேன். அண்ணே, டீ சாப்பிட வரீங்களா? இல்ல சார், நீங்க போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என்ன மேடம்? சார், இந்த பையன் கிளாஸ்ல ரொம்ப ஒழுங்கினமா இருக்கா சார். சாரும் சின்ன வயசுல ஒழுங்கினமா தானே இருந்திருப்பாரு. என்ன சார்? ஷட் அப். டேய் டேய், சட்டை கீழே போடுறா. சார் தானே சட்டப்னாரு. ஷட்டை இன் போடுறா. கொஞ்சம் ஹீரோ மாதிரி ஸ்டைல் பண்ணி பிள்ளைங்களை மடக்கலாம் நினைச்சா உங்களுக்கு பொறுக்காத. வாய மூடுறா நாயே. ஓ சார், கடுஞ்சொல் யூஸ் பண்ணாதீங்க சார், மன உளைச்சல் வருது. நாளைக்கு வரும்போது உங்க அப்பாவை கூட்டு வா. சார், எங்க அப்பா படிச்சு முடிச்சு வேலை பார்க்குறாரு சார். அடுத்த வருஷம் என் தம்பிக்கு தான் அட்மிஷன் பண்ணும். அட்மிஷன் ஃப்ரீயா போடுவீங்களா சார்? ஓவரா பேசாதடா. சார், நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கார் சார். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா சார்? கெட் அவுட் ஐ சே. இதுக்கு தான் நான் முதல்ல வர மாட்டேன்னு. நம்ம ரேஞ்சை புரிஞ்சிக்க மாட்டேங்காங்களே. என்ன சார் பண்றது? நாம தான் ஸ்கூலை மூடிட்டு போணும் போல. நாளைக்கு பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க. போங்க. ஓகே சார். ச்சே. ஐயா, நான் போலாமா? என் சீட்ல வந்து உட்கார்ந்துக்க. போயா. சரியா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க? எங்களுக்கு நாசரேத். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன அட்மிஷனா? இல்லை சார், பெர்மிஷன். என்ன பெர்மிஷன்? இந்த புத்தகம் கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம். இதை உங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்க பெர்மிஷன் வேணும். ஹலோ, இடத்த காலி பண்றீங்களா? இந்த புத்தகத்தை கொடுக்க கூடாதுன்னு 10 வருஷமா தடை பண்ணி வச்சிருக்கேன். எங்க பிள்ளைங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நாங்களே நிறைய புத்தகம் கொடுக்கிறோம். அதெல்லாம் அறிவை கொடுக்கும், ஆனா இது உயர்வை கொடுக்கும். இது நற்குணங்களை கொடுக்கும், நிறைய நன்மைகளை கொடுக்கும். Will you please get out? நாங்கள் கிளம்புறோம் சார். ஓகே சார். என்னப்பா கையில ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கிறீங்க? பணம் என்னாச்சு? பேக்க நீங்க தானே சார் வச்சிருந்தீங்க? இல்ல, நீங்க தான் வச்சிருந்தீங்க. இல்ல சார், உங்ககிட்ட தான் சார் கொடுத்தேன். நீங்க தான் வச்சிருந்தீங்க. ஹலோ, 5 லட்சம் ரூபாய் செக் கொடுத்திருக்கேன். எனக்கு பணம் வந்தாகணும். சார், நான் உங்ககிட்ட தானே சார் கொடுத்தேன். இல்ல சார், நீங்க தான் வச்சிருந்தீங்க. பள்ளிக்கூடத்துல பசங்க பிள்ளைங்களை மேய்க்கிறதே பெரும்பாடா இருக்கு, அதுல இது வேறயா? கிடைச்சவன் விடுவானா? எனக்கு பணம் வந்தாகணும். சார், என்ன சார், உள்ள பணம் இருக்கு, 2 பேரும் மறந்து வந்துட்டீங்க. இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல, நல்ல வேலை காப்பாத்துனீங்க. பரவாயில்ல சார். சார், என்ன சார்? பேக்ல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இத நீங்க திருப்பி கொடுக்காம ஏமாத்தணும்னு நினைச்சா எப்படியாவது ஏமாத்திருக்கலாம். அப்படி ஏமாத்தாம கொடுக்க உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? என் பையன் படிக்கிற பள்ளிக்கூடத்துல வாசிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் தந்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தான். எனக்கு சவாரி இல்லாத நேரங்கள்ல இதை வாசிப்பேன். இதுல எபிரேயர்னு ஒரு கடிதம் இருக்கு. அதுல 13 அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து பண ஆசை என்னை விட்டு போயிருச்சு. இருக்கிறது போதுங்கிற மன திருப்தி வந்துருச்சு. தப்பு பண்ணாம வாழணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, பணம் என் கூட இருக்கிறத விட இயேசு என்னை விட்டு விலகாம
கைவிடாம என் கூட இருக்கிறது தான் எனக்கு நல்லதா இருக்கு. சார், இன்னைக்கு மனுஷனுக்கு தேவை பணம் இல்லை, நல்ல குணம்தான். அது இந்த புத்தகத்தில் இருக்கு. அது என்ன புத்தகம் சார்? இந்த புத்தகம் தான். சரி, நான் கிளம்புறேன் சார். ஹலோ. சார், இப்போ நீங்க வந்துட்டு போனீங்களே, அந்த ஸ்கூல் டைரக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஐ எம் சாரி. நான் உங்ககிட்ட நடந்து கொண்ட விதத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார். சார், உங்க பைபிள் வசனத்தினுடைய சக்தியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஸ்கூல்ல 2000 மாணவ மாணவியருக்கு உங்க பைபிளை எப்ப வேணாலும் கொடுக்கலாம். தேங்க்யூ சார். உங்களுக்காக என் பள்ளியினுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும்.